ரூ. 2000 செலவு பண்ணீங்கன்னா ஒரு ரூ. 1500 வந்து பார்க்கலாங்கண்ணா. 2 நாள்ல பிபிஆர் ஊசி நம்ம போட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நாள் அந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து ஃபேண்டாஸ் பிளஸோ இல்லை அல்பமோ நமக்கு வந்து பச்சை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பச்சை நீங்கள் குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குட்டியோட எடை கூடுதலாக உங்களுக்கு 90 நாள் வந்து நாள் கணக்காக சொல்லும் போது 90 நாளுங்கன்னா அந்த 90 நாளில் நமக்கு வந்து குட்டி வந்து ஒரு 27 கிலோ தாண்டி இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் இந்த இடத்தோட முகவரி சொல்லுங்களேன். என் பேர் ரவி வர்மாங்க. சரி. நம்ம இருக்கிற இடம் வந்து சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுக்கால காமாண்டப்பட்டி கிராமங்க. இப்போ நம்மகிட்ட ஆடுகள் பார்த்தா இது என்ன ரகமான ஆடுகள், எவ்வளோ ஆடுகள் வச்சிருக்கிறீங்க? இது மேச்சேரி ரக பிரீடுங்க. நம்ம கிட்ட இப்ப 100 குட்டி இருக்குங்க. இது எல்லாம் பொட்டையும் கிடாவும் சேர்த்து வளர்க்குறீங்களா? இல்லைங்க, நம்ம மீட் பர்பஸ்க்கு மட்டும் வளர்க்குறோம். அதனால ஒன்லி கிடா மட்டும்தான், நம்ம கிட்ட கிடா குட்டிகள் மட்டும்தான். இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகளா வாங்குறீங்க, எங்க வாங்குறீங்க? நம்ம வந்து இதுங்க வந்து 3 மாசம் குட்டியில வாங்குவோங்க. அதாவது பால் குட்டி முடிஞ்சு தீவனம் தன்னால பொறுக்கிற குட்டிங்களா வாங்குவோங்க. இத வந்து நம்ம வந்து மேச்சேரி சந்தையில இல்லாட்டி இந்த மாதிரி நம்ம பிரீட் இருக்கிறவங்க லோக்கல்லயே நம்ம பிடிச்சி வாங்கிக்கிறோம். ஆடுகள்ல இந்த சேலத்துல வந்து சேலம் கருப்பு இருக்கு. நம்ம சேலத்துல கருப்பு தானே ஃபேமஸ். அதெல்லாம் தாண்டி இந்த மேச்சேரி குட்டியை பிடிக்கிறதுக்கான ரீசன் என்ன? இது வெள்ளாடு இருக்குங்க. வெள்ளாடு ஃபேமஸ் தாங்க. இருந்தாலும் நம்ம வந்து வெள்ளாடு வளர்ச்சி வந்து கொஞ்சம் லேட் ஆகுங்க. இது வளர்ற மாதிரி வெள்ளாடு வந்து சீக்கிரம் வெள்ளாடு வளர்றதுக்கு 6 மாசம் கிட்டத்தட்ட ஆகுங்க. இதே இடம் வரணுங்கன்னா செம்புலி வந்து மக்கள் இங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால இங்க லோக்கல் பிரீடு இதனால நமக்கு இது வந்து விற்பனை பிரச்சனையும் நமக்கு வராதுங்க. அதனால இந்த பிரீடு நம்ம எடுத்து வளர்க்குறேங்க. இது என்ன ரேட்டுக்குள்ள இருந்தா நமக்கு ஒரு லாபம்? என்ன ரேட்டுக்கு குறைவாக வாங்க மாட்டீங்க, என்ன ரேட்டுக்கு மிகையா வாங்க மாட்டீங்க? குட்டி வந்து 5500 இருந்து 6100க்குள்ள வாங்கலாங்க. ஜோடி வந்து 11 தாண்ட மாட்டீங்க? ஆமா, தாண்ட மாட்டேன். ஏன் அந்த கணக்கு வச்சிருக்கீங்க? அதாவது இப்போ நம்ம அந்த ரேட்ல வாங்கினாதான், ஏன்னா தீவன விலை எப்பயுமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். அது ஏறி குறைய போறது இல்லை, ஏறின போக்கில் தான் இருக்க போகுது. நம்ம குட்டி ரேட்டு பிளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்குங்க, ஏறி இறங்குறதுனால. இப்போ நம்ம குட்டி ரேட் அதிகமா இருக்கிறப்ப வாங்கிட்டாலும் நமக்கு அதே ரேட் ஏட்ட தாங்க ஏறப்போகுது. ரேட்டு கம்மியா இருக்கிறப்ப வாங்கினாலும் அதே இடம் தான் ஏறப்போகுது. அப்ப இருக்கும்போது நம்ம வந்து அந்த வியாபாரத்துல வந்து நம்ம கொஞ்சம் வந்து லாஸ் வரும் வழியே குட்டியோட வெயிட் அதே வந்து அந்த ரேஞ்சில் வாங்கினாதான் நமக்கு லாபம் வந்து சரியா நம்ம பண்ண உழைப்புக்கு லாபம். சரி, உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கோங்களேன். நான் வந்து பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். ஏரோஸ்பேஸ்னா எனக்கு கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. ஏரோஸ்பேஸ்னா ஸ்பேஸ் பத்தியும் படிப்போம், இதை பத்தியும் படிக்கிறதுனால ஏரோஸ்பேஸ் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டு இஸ்ரோக்கு ட்ரை பண்ணலாம் மாதிரி. ட்ரை பண்ணலாங்க. அந்த வேலை ப்ராசஸ்ல போயிட்டு தாங்க இருக்கு. தொழில் தான் நம்ம இப்ப சின்ன வயசுல இருந்து ஒரு விருப்பங்க. அப்படின்னும் போது நம்ம இது தெரிஞ்ச தொழிலா இருக்கு அப்படின்னும் போது சரி அது வந்து ஒரு பார்ட் டைமா இதை ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு இதை ஆரம்பிச்சு இப்போ 2 வருஷமா போயிட்டு இருக்குங்க. இது எத்தனாவது பேஜ் வளர்க்குறீங்க? இப்போ நமக்கு போறது இது வந்து 3வது பேட்சுங்க. நல்ல டெக்னாலஜி ஓரியன்டா படிச்சிருக்கீங்க. இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்கு எதிர்ப்பு இருந்திருக்குமே, ஏன்? அதெல்லாம் வீட்லயும் சமூகத்திலயும் எதிர்ப்பு இருக்குங்க. அதாவது படிச்சுட்டு இப்படி ஆடு மேய்க்க போறாரே தம்பி அப்படிங்கிற மாதிரி பேர்லாம் இருக்குங்க. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு தொழில்னா எல்லாமே வருமானம் தாங்க. நம்ம வயிற்று உணவுக்காக தான் எல்லாமே சம்பாதிக்கிறதா இருக்கு. அப்படின்னும் போது தொழில்ல பாகுபாடு பார்த்தோமா நம்ம வந்து முன்னேற முடியாதுங்க. அதனால வந்து சரி, இது வந்து நம்ம விவசாயம் சார்ந்துதான் பின்புலம் இருக்கிறதுனால இது வளர்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க. இப்போ விவசாயம் சார்ந்து இருக்கிறீங்க, ஏற்கனவே ஆடுகள் மாடுகள் ஏதாட்டும் வளர்த்துருப்பீங்க. ஆமாங்க. ஆனா பிசினஸா ஒரு தொழில இறங்கிருக்க மாட்டாங்கல்ல ஃபேமிலியில. நீங்க அது என்ன கால்குலேட் பண்ணி எப்படி இறங்கலாம் எப்படின்னு என்ன ஆராய்ச்சி பண்ணி உள்ள வந்தீங்க? இப்ப நம்ம வந்து விவசாயத்துல இருந்த ஃபேமிலியா இருக்கும் போது ஒரு ஒரு மாசம் இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிப்பன மாதிரி நமக்கு ரெகுலரா இன்கம் வர மாட்டேங்குதுங்க. ஒரு ரெகுலர் இன்கம் இருந்தா நம்ம ஒரு பிளான் பண்ணி ஏதாச்சும் வீடு கட்டலாமா அப்படி இப்படின்னு ஒரு பிளான் பண்ணலாங்க. அப்படின்னும் போது நம்ம ரெகுலர் இன்கம் அதுவும் விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலே பர்டிகுலரா பண்ணணும் அப்படின்னும் போது சரி ஆடு மாடு வளர்ப்புல நம்ம ஈடுபடலான்னு ஒரு யோசனை. அப்படின்னும் போது ஆல்ரெடி நம்ம மாடு வளர்த்துட்டு இருக்கங்க. மாட்டுல வந்து கொஞ்சம் கூடுதலான வேலை இருக்குங்க. அப்படின்னு ஆடு வந்து நம்ம பரன்முறையில வளர்த்தோம்னா கொஞ்சம் லாபம் இருக்கு. அப்படின்னும் போது நம்ம இதை பத்தி கொஞ்சம் விசாரிச்சு 2-3 பண்ணையெல்லாம் போய் பார்த்து நமக்கும் ஏற்கனவே ஆட்டு வளர்த்த பின்புலம் இருக்கிறதுனால கொஞ்சம் அனுபவம் இருக்கிறதுனால இதை நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஆரம்பிச்சேன். மக்கள்ல இருக்கிற ஒரு 30 பண்ணைக்கு மேல போய் பார்த்திருக்கேங்க. ஏன்னா சிறிய அளவில இருந்து அது ஒரு 30 குட்டியில இருந்து ஒரு 300 குட்டி வச்சிருக்கிற பண்ண அளவு நம்ம இங்க இருக்கிற பண்ணையெல்லாம் பார்த்திருக்குங்க. பார்த்த இதுல யாருமே நமக்கு சொன்னது வந்து ஆடு வளர்க்கும் முறையில வந்து லாபம் இல்லைங்க அப்படின்னு யாரும் சொல்ல.
இருக்கு லாபம். அதை நீங்க வந்து குட்டி வளர்க்கும் முறையில தான் உங்க லாபம் வந்து உங்களால கொண்டு வர முடியும். அப்படின்னும் போது ஒருத்தர் வந்து சைலேஜ் போட்டு வளர்ப்பாங்க, ஒருத்தர் வந்து வெறும் காஞ்ச நாத்தை அதாவது வரப்புலாவே போட்டு வளர்ப்பாங்க, ஒருத்தர் வெறும் தீவனம் மட்டும் பருப்பு தீவனம் மட்டுமே போட்டு வளர்ப்பாங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். அந்த குட்டியில உங்களுக்கு சொல்ற மாதிரி மாசம் வந்து 5 கிலோவுக்கு உள்ள வந்து உங்களுக்கு வந்து குட்டி வந்து வளர்ச்சி கட்டாயம் இருக்கு. நம்ம வந்து நமக்கான முறையில வந்து நம்ம எதை போட்டு பண்ணோமா, இப்ப நம்ம கிட்ட தோட்டம் இருக்கிறதுனால சைலேஜ் போட்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, இல்லாட்டி இது சோளத்தட்டே போட்டு கூட காய வச்சு காஞ்ச நாத்தாவும் கொடுக்கலாம். அதனால நம்ம கிட்ட வந்து ஏற்கனவே தோட்டம் இருக்கிறதுனால இதை நம்ம வளர்த்தோமா நமக்கு வந்து லாபம் கொஞ்சம் கூடுதலா இருக்கலாம் மத்தவங்களை கம்பேர் போது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த தொழிலை வந்து ஆரம்பிச்சு இப்ப ஆரம்பத்திலே நீங்க ஆரம்பிக்கச்சுல ஷெட்டு போட்டீங்களா இல்ல எத்தனை குட்டிகள்ல இருந்து ஆரம்பிச்சீங்க? ஷெட்டு வந்து ஏற்கனவே அது மாட்டு பண்ணையா இருந்ததுங்க. சரி. அப்படியே உள்ள மட்டும் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டேங்க. ஆல்ட்ரேஷனுக்கு மட்டும் ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவானதுங்க. எடுத்தோடனே பரன் அடிச்சே பண்ணிட்டேங்க. ஏன் பரன் தேவைதான்? பரன் தேவைன்னா இது நம்மளுடைய வேலை பளு பொறுத்து இருக்குங்க. மழை காலத்துல கட்டாயம் பரன் இருந்தா அவசியங்க. ஏன்னா குட்டி ஈரத்திலேயே இருக்குங்க. அப்போ வந்து நம்ம குட்டியோட கவனிப்பு ரொம்ப அதிகமா நமக்கு தேவைப்படும். அதனால வந்து பரன் அவசியமானு கேட்டீங்கன்னா அது தனி நபர் பொறுத்து இருக்குங்க. ஆனா பரன் போறது எப்பயுமே நமக்கு வந்து லாபகரமா தாங்க இருக்கு. தீவனம் என்னென்ன தீவனம் போடுறீங்க, என்னென்ன டைம்ல போடுறீங்க சொல்லுங்களேன். ஒரு நாளைக்கு அதாவது நான் அடர் தீவனம் மேந்தீவனம் கொடுப்போம்னா, நம்ம அடர் தீவனம் வந்து அதான் நான் பருப்பு வகைகள் தான் நான் கொடுக்குறோம். அதுல வந்து மக்காசோளம், உளுத்தம்புட்டு, தோரப்புட்டு, பருத்தி கொட்டை இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. சரி, இதெல்லாம் என்னென்ன அளவு? இப்ப மக்காச்சோளங்கிறது அது ஒரு அளவுல சேர்க்குறீங்களா இல்ல எல்லாமே சரி விதத்துல சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறீங்க? இல்லண்ணா, இதை நம்ம வந்து வாங்கி கலக்கிறது இல்லைங்கன்னா இது மிக்ஸ் ஆகி ஆல்ரெடி ரேஷியோல கலந்து வருதுங்க. அது ரேட் வந்து கிலோ வந்து 30 ரூபா ரேஞ்சுக்கு. இது காலையில எத்தனை மணிக்கு இந்த தீவனத்தை? காலையில ஒரு 6:30 இருந்து 7 மணிக்குள்ள ஆர்டர். நம்ம கிட்ட இப்ப 100 குட்டி இருக்குங்கண்ணா. 100 குட்டிகளுக்கு இந்த அடர் தீவனம் வந்து என்ன ரேஷியோல போடுறீங்க? அது இப்போ நம்ம குட்டி வந்து 2 மாசம் ஆயிடுச்சுங்கண்ணா. சரி, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு குட்டிக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 650 வந்து 700 கிராம் விகிதம் நம்ம கொடுக்குறோம். அதாவது ஒரு நாளைக்கேங்கண்ணா. ஒரு நாளைக்கு ஒரு குட்டிக்கு தனியா மாதிரி கணக்கு வருவீங்க. அப்ப வந்த புதுசுல அப்ப எவ்வளவுல இருந்து ஆரம்பிச்சு இதை கொண்டு வந்தீங்க? வந்த புதுசுல ஒரு 2 நாளைக்கு குட்டிக்கு வந்து இந்த மாதிரி பருப்பு தீவனம் எடுத்து பழக்கம் இல்லாததுனால மொத்தமாவே ஒரு 50 குட்டிக்கு ஒரு 2 கிலோ இல்லாட்டி ஒரு 2.5 கிலோ அப்படி போடுவாங்க. அது ஒரு 2 நாள்ல நமக்கு வந்து அது குட்டி பிடிச்சி எடுக்குது அப்படின்னும் போது கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு குட்டிக்கு வந்து ஒரு 200 கிராம் வந்து ஒரு 10-15 நாள்ல நீங்க கொண்டு வந்துடலாம். சரி, காலையில 6 to 7 மணிக்குள்ள இந்த தீவனத்தை போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் அடுத்ததான ஒரு தீவனத்துக்கு இன்னொரு தீவனம் ஒரு 3 to 4 மணி நேரம் கேப் விட்டுட்டு ஒரு சைலேஜா கொடுப்பாங்க. நம்ம கிட்ட சைலேஜ் அவைலபிளா இருக்கிறதுனால சைலேஜ் போடுறாங்கன்னா. சைலேஜ்னா நிறைய சைலேஜ் இருக்கு. நீங்க போடுறது என்ன? நம்ம போடுறது வந்து மக்காசோள சைலேஜ். இப்ப இந்த குட்டிகளை 4 மாசம் ஸ்டேஜ்ல வாங்குறீங்க. வாங்கிட்டு வந்த உடனே மெடிசன் ஏதாட்டு பாக்குறீங்களா நம்ம பண்ணைக்கு வந்த உடனே? ஆமாங்கண்ணா, அதாவது நம்ம காலத்துக்கு மழை காலம்னா பிபிஆர் ஊசி தடுப்பூசி நம்ம போட்டுக்கோங்கண்ணா. வந்து முதல்ல வந்து அல்பெண்டோசோல் கொடுக்குறாங்க, மருந்து கொடுக்குறாங்க. சில அதுல இருந்து 15 நாள் கழிச்சு இதை கொடுக்குறாங்க, இல்லன்னா மாறி மாறி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எதுவும் செய்றீங்களா இல்ல ஒரே நேரத்துல கொடுத்துறீங்க? இல்ல, நம்ம கேப் விட்டு தானே கொடுக்கணும். ஏன்னா குட்டிக்கு வந்து ரெண்டுமே போட்டீங்கன்னா குட்டி வந்து அது மருந்துக்கு பலப்படாத குட்டினால கொஞ்சம் டோசேஜ் தாங்காதுங்கன்னா நீங்க வந்து ஒரு மருந்து போட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு தானே நீங்க வந்து மத்த மருந்து கொடுத்தாகணும். 2 நாள்ல பிபிஆர் ஊசி நம்ம போட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நாள் அந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து ஃபேண்டாஸ் பிளஸோ இல்ல அல்பமோ நமக்கு வந்து கொடுக்கணும். இந்த கிருமி மருந்துகள்லாம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்தி மாத்தி கொடுக்கணும் அப்படி? ஆமா, 1 மாசத்துக்கு அதாவது 30 நாளுக்கு ஒரு டைம் வந்து நீங்க வந்து இதை வந்து ஃபேண்டாஸ் பிளஸ் கொடுப்பீங்கன்னா 2வது மாசம் வந்து நீங்க வந்து ட்ரைக்ளாமர் கொடுப்பீங்க. 3வது மாசம் வந்து ஹைடெக் கொடுக்கணும். ஹைடெக் சிலர் ஊசியாவும் போடுவாங்க, சிலர் மருந்தும் கொடுப்பாங்கன்னா நம்ம வந்து மருந்தாவே வாயில. இப்போ உங்களோட வளர்ப்பு முறை அப்படிங்கிறது எத்தனை மாச ப்ராசஸ்? நம்ம வந்து நாட்கள் வச்சு பண்றது இல்லைன்னா நம்ம வந்து குட்டியோட எடையை வச்சு பண்றாங்கன்னா, அதாவது நாட்களும் கணக்குல இருக்குங்கண்ணா. 90 நாள் வந்து நாள் கணக்கா சொல்லும் போது 90 நாளுங்கண்ணா. அந்த 90 நாள்ல நமக்கு வந்து குட்டி வந்து ஒரு 27 கிலோவை தாண்டிட்டா நமக்கு வந்து டோட்டல் உயிரடையா? ஆமா, உயிரடையா வந்து தாண்டிடணுங்கண்ணா. அப்படி வந்தா நமக்கு வந்து அதான் கரெக்டா வந்து குட்டி வளர்ச்சி இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்கண்ணா. தீவனத்துல காலையில வந்து 6 to 7க்குள்ள அந்த அடர் தீவனம் கொடுக்குறேன் அப்படின்னு. ஆமாங்கண்ணா. அதுக்கப்புறம் என்னென்ன டைம்ல எப்போ தீவனம் கொடுக்குறீங்க? நைட் வரைக்கும் எனக்கு சொல்லுங்களேன். காலையில வந்து அதான் 6 to 7க்குள்ள அடர் தீவனம் கொடுத்துட்றோம். சரி, 10:30 வந்து சைலேஜா நம்ம கொடுத்துறோம். அப்படி சைலேஜ் இல்லைன்னா நம்ம நெல்லமில்லோ இல்லாட்டி இது சோளத்தட்டோ இந்த வரணாத்து எது வேணா நம்ம கொடுக்கலாம்னா. அதுக்கப்புறம் மதியம் வந்து ஒரு 2 மணிக்கு வந்து மறுபடியும் நம்ம வந்து
தீவனத்துல மாவா நம்ம வந்து கரைச்சி கொடுத்துட்றாங்க. எந்த மாவு கொடுக்குறீங்க? இது பலதானிய மாவு தானே நம்ம கொடுக்குறோம். அதை கரைச்சிடுறீங்களா? ஆமா, அப்படியே வெந்நீர்ல எதுவும் போடுறீங்களா? இல்ல, வெந்நீர்லாம் இல்ல. அப்படியே நம்ம வந்து தீவனத்தை, அதாவது தீவனத்தை மூணா பிரிச்சுட்டு அது ஒரு பங்கு வந்து மாவா நம்ம வந்து கரைச்சி கொடுப்போம். நீங்க இப்ப சொன்ன தீவனத்துல வந்து எனக்கு வந்து பசுந்தீவனம் வரல, அதுக்கு பல சைலேஜ் போடுறேன் அப்படின்னு. ஆமா ஆமாங்கண்ணா. ரெண்டாவது மேய்ச்சலுக்கு குட்டியை இறக்கல. ஆமா ஆமாங்கண்ணா. இந்த ரெண்டும் இல்லாம எப்படி? பசுந்தீவனமா போட்டீங்கன்னா குட்டியோட வளர்ச்சி இருக்குங்கன்னா கொஞ்சம் நாட்கள் அதிகமா ஆகுங்கண்ணா. அதாவது 6 மாசம் 7 மாசம் ஆகுங்கண்ணா. பச்சையை நம்ம வந்து பச்சையை வந்து அறவே குறைச்சிக்கிட்டாங்கண்ணா. பச்சை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பச்சையை நீங்க குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குட்டியோட எடை கூடுதலா உங்களுக்கு. ஆனா சிலர் வந்து நம்ப மாட்டேங்காங்களே இதை. அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்றேன்னா, அவங்க பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்குமே அது புரிய வருங்கண்ணா. அது வளர்ச்சி இல்லைன்னு இல்லைண்ணா, பச்சையில போட்டாலும் குட்டி வளரதானே, ஏன்னா பச்சை உணவு தான். அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். வரலா போட்டீங்கன்னா குட்டி வந்து உங்களுக்கு தெளிவா நல்லா வருங்கண்ணா. சார், இப்ப எல்லா தொழிலுமே ஒரு லாப நோக்கம் தான். ஆமாங்க. எல்லா செயல்களும் லாப நோக்கத்தை நோக்கி தான் நமக்கு இருக்கு. கட்டாயம். இப்ப இந்த ஆடு வளர்ப்பு தொழில்ல நீங்க படித்த படிப்புக்கும் பார்க்கின்ற வேலைக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இதுல என்ன லாபம் எடுக்கலாம், இல்ல என்ன சாதிக்கலாம் அப்படின்னு இந்த தொழிலுக்குள்ள வந்தீங்க? நம்ம வந்து ஒரு அடிப்படை வருமானம் நமக்கு வந்து எப்பயும் போல இருக்கணும்னா, நீங்க படிச்ச வேலைக்கு 50,000 தாராளமா நீங்க சம்பாதிக்கலாம். கண்டிப்பா பண்ணலாங்கண்ணா. இப்ப அதை எடுக்கணும், இல்லைன்னா அதை விட மேல எடுக்கணும். ஆமாங்கண்ணா, கட்டாயங்கண்ணா. இந்த டார்கெட் உங்களுக்கு சாத்தியப்படும் நினைச்சு வந்திருக்கீங்க? ஆமா, இந்த நோக்கில தானே நம்ம வந்தோம். நம்ம பேட்ச் போடும் போது நமக்கு வந்து இது நம்ம ஏற்கனவே குட்டி வளர்த்த பின்புலம் இருந்தாலுமே அது பல்க் குவான்டிட்டியா நம்ம பண்றப்போ பிசினஸ் ரீதியா பண்ண. ஆமா, குட்டியை நம்ம சரியா வளர்த்தாலும் அந்த ரேட் வந்து நம்ம எப்படி குடுக்கறது, இல்லாட்டி குட்டி எந்த ரேட்ல எடுக்கிறது அப்படின்னு தெரியாததுல நம்ம கொஞ்சம் சர்க்கிள் வருங்கண்ணா. அப்படின்னும் போது இப்போ நம்ம 3வது பேட்ச்னுங்கும் போது இப்போ ஓரளவுக்கு சரி கட்டி ஓரளவுக்கு குட்டிக்கு வந்து 2000 ரூபாய் செலவு ஆகுங்கண்ணா. 2000 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா ஒரு 1500 ரூபாய் வந்து பாக்கலாங்கண்ணா. குறைந்தது 1500 ரூபாயில இருந்து அதுக்கு மேல குறைந்தது 1500 ரூபாய் பார்க்கலாம். அப்படின்னா வளர்ப்பு காலம் 3 மாதமா? ஆமாங்கண்ணா. அப்ப மாதத்துக்கு 500 ரூபாய்? ஆமாங்கண்ணா, ஒரு குட்டிக்கு 500 ரூபாய். அப்ப மாதத்துக்கு ஒரு குட்டிக்கு செலவு 600 ரூபாயா? ஆமாங்கண்ணா, 600 ரூபாயில 650 ரூபாய், அந்த 700 ரூபாய் கணக்கு அந்த இது வந்துடும். ஒரு குட்டிக்கு நம்ம எல்லா பாடும் பார்த்தா ஒரு குட்டிக்கு நல்லா வளர்த்து எடுத்து வித்தா 500 ரூபாய் ஒரு குட்டிக்கு. மாதத்திற்கு 500 ரூபாய் பார்க்கலாம். 50,000 ரூபாய் நீங்க பார்க்கலாம். இந்த குட்டிகளை எல்லா பிசினஸையும் தொடங்குவது எளிது, அதை தொடர்வது கடினம். மார்க்கெட்டிங் இதை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாங்கண்ணா. வளர்ப்புல எல்லாம் உற்பத்தி பண்ணிடலாம், அதை மார்க்கெட்டிங் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆமாங்கண்ணா. நீங்க எந்த வகையில இந்த குட்டிகளை விற்பனை செய்றீங்க? கறிக்கு தானே நம்ம குட்டியை கொடுக்குறோம். அப்படின்னும் போது நம்ம மொத்தமாவே பல்க் குவான்டிட்டியாவே கொடுத்துறதுனா, நம்ம இப்ப நீங்க ஒரு குட்டிக்கு இடம் மதிப்புக்கு பாத்தீங்கன்னா 10,500 ரூபாய்க்கு வரணுங்கண்ணா. நம்ம வந்து எடை கம்மியா இருக்கிற குட்டியை கழிச்சிருவோம்னா, நம்மளே மறுபடியும் குட்டி வச்சிருப்போம்னா எடை ஒரு 27க்கு மேல இருக்கிற குட்டியை மட்டுமே நம்ம வந்து எடுத்து கொடுப்போம். ஆவரேஜ் பண்ணி கொடுப்போம். ஆமா, கொடுப்போம். அந்த இடம் வர்ற வரைக்கும் வச்சிருப்பீங்க. ஆமாங்க. உங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து இந்த தொழிலுக்கு வரணும்னா என்ன எதிர்பார்ப்போட வரணும், என்ன திட்டத்தோட வரணும்? இது என்னன்னா, இவங்க வந்து அந்த லாபத்து மட்டுமே பாக்குறாங்கன்னா இதுல வந்து குட்டியோட இழப்பு கணக்கா இங்க கருத்துல கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா நீங்க வந்து எப்படி பார்த்தாலுமே 1-2 குட்டி இழப்பு இருக்கும், இல்லாட்டி குட்டி சரியா எடை ஏறாமையும் ஒரு குட்டிங்க இருக்கலாம். அப்படின்னும் போது நீங்க வந்து இதெல்லாம் கவனிச்சு வரணும். எடுத்த உடனே அந்த குட்டிக்கு 1500 ரூபாய் அந்த கணக்குலயே வந்து எல்லா குட்டிக்கும் மொத்தமா போட்டீங்கன்னா அப்படி வராதுங்கண்ணா. சில குட்டிகள் வந்து ஏறாமையே கூட இருக்கலாங்கண்ணா, அதையும் தனியா கவனிக்கும். இழப்பும் வந்து இருக்குங்கண்ணா. 1-2 வந்து எப்படியும் ஏதோ ஒரு நோய் தாக்க இருந்து அது போறது உண்டுங்க. அப்படின்னும் போது அதெல்லாம் நம்ம பார்த்து வரணும். புதுசா வர இளைஞர்களுக்கு இந்த தொழில் பண்ணோம்னா எடுத்த உடனே ஒரு 10 குட்டி வாங்கி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு வர்றது பரவாயில்லங்கண்ணா. ரொம்ப நல்லது. இந்த தொழிலுக்காக நீங்க செய்த அர்ப்பணிப்புகள் என்ன? இதுல என்னன்னா, என்னுடைய நேரத்தை தான் நான் முழுக்க இதுல வந்து, ஏன்னா நீங்க ஆடு வளர்ப்புனுங்கும் போது 3-4 நேரமும் இதை கவனிச்சே இருக்குங்கண்ணா. நீங்க வந்து வேற ஏதாச்சும் விசேஷம்னா டக்குன்னு போயிட்டு கொஞ்சம் இளைப்பாறை வேலைன்னா ஒரு நாள் லீவ் சொல்லிடலாம். ஆமாங்கண்ணா. இது அப்படி இல்லைங்கண்ணா. நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நாள் சரியில்லைன்னா கூட வீட்டுல யாராச்சும் ஒருத்தர் பார்த்துதான் நான் ஆகும். அப்படின்னும் போது நீங்க அந்த நேரத்தை நீங்க வந்து ஆட்டுக்கு பயன்படுத்தி ஆகணுங்க. அது பண்ணீங்கன்னா தான் நீங்க நினைச்ச அளவுக்கு குட்டி, நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு வருமானம் வரும்னு நினைக்கிறீங்களா, அது கட்டாயம் வருங்க. சார், இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்ம கேட்ட கேள்விக்கு பொறுமையா, அதாவது எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாம, சிலர் வந்து லாபத்தை சொல்லாதீங்க, சிலர் வந்து தீவனத்துல இதை சொல்லக்கூடாது, இது நம்ம ஒரு ரகசியமா வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி மெத்தட்ல எல்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி இல்லாம யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா உங்க அனுபவத்தை எல்லாத்துக்கும் சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி. நேரத்தை ஒதுக்கி கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா ஆடு வளர்ப்புல வந்து
கத்துக்கிட்டது கையளவு கல்லாதது உலகளவுங்கிற மாதிரி ஆடு வளர்ப்புல ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டுதான். அதனால ஒவ்வொருத்தரோட அனுபவமும் நமக்கு ஆடு வளர்ப்புல பாடம் தான். இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் இன்னொரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.